வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி 2025 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் பாவம். இதில் குரு பகவான் வந்திருக்காரு. விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள், முருகனை வணங்கக்கூடியவர்கள். இந்த செவ்வாய்க்கு அதிபதியான விருச்சிக ராசி நேயர்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு மனசில் எந்த இது பட்டாலும் அடுத்தவர்களிடம் சொல்லும்போது தேலாக கொட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசவே மாட்டீங்க, ஆனால் பேசுனீங்கன்னா நறுக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்திருக்கார், ஆயுள் பாவத்தில். அப்போ நீங்கள் எந்த ஒரு கொழுப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை பார்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசில் ஏதாவது ஒரு வியாதி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்பீங்க. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல், ஏன்னா குரு ஒரு முழு சுபகிரகம், அது யாருக்கும் எந்தவித ஒரு பிரச்சனையும் தரமாட்டார் அப்படிங்கிறதான் சாஸ்திர விதி. எனவே இருக்கிற இடத்த வச்சு நம்ம அந்த குரு பகவானை நல்லா அனுகூலப்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் வாங்கி கொடுங்க. மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுங்க. எந்த ஒரு பொருள் சேதமோ, உடல் சேதம், மனசேதம் எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் இதெல்லாம் செய்யும் போது, உங்களுக்கு அந்த பரிகாரத்தை செய்யும் போது எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க. இந்த ஒரு வருஷத்தை அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி பண்ணாலும், எந்த ஒரு நல்லது நினச்சா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து பின்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள், பெண்கள், அரசியல்வாதிகள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதாவது அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. மாணவர்கள்லாம் நல்லா படிங்க. யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த குரு பகவானை மேலும் மேலும் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவானை 3 முறை வலம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். கொண்டக்கடலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதே நேரம் வியாழக்கிழமை யாருக்கும் பணம் உங்கள் கையால் கொடுக்காதீங்க. எனவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நன்றி.